ஐஏஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கான பக்கா ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இந்த வீடியோ. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எதுக்கு ப்ரீவியஸ் இயர்லலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பர்ல, நான் ஃபுல் மார்க் எடுக்கிறதா இல்லை வந்து செக்ஷனல் மார்க் எடுக்கிறதா, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் நம்ம அப்ளிகேஷன் அவைலபிளா இருக்கு கேர்லாஜிக்ஸ்ல. ஸோ ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் 30,000 பிளஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸ்க்ளூசிவா நீங்க மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா மெயின்ஸ்க்கான கம்ப்ளீட் மெயின்ஸ் எடிஷன் 3 புக்கா இருக்கும். இ புக்ஸா ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங் சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளா இருக்கு. எல்லாமே எலிட் பாஸ்க்குள்ள எலிட் சக்சஸ் கிட்டுக்குள்ளேயும் இருக்கும். எலிட் சக்சஸ் கிட்டும் உங்களுக்கு எலிட் பாஸ்க்குள்ளேயே வந்துடும். ஸோ இது தவிர்த்து ஃப்ரீ குவிஸ் டெய்லி நம்ம ஆப்ல போயிட்டு இருக்கு. அட்டென்ட் பண்ணுங்க கண்டிப்பா. டெய்லி ட்ரில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான வேகன்சிஸ் அரௌண்ட் 1000 இருக்குப்பா. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்றதை விட கண்டிப்பா இது ஒரு நல்ல வேகன்சி கவுண்ட் தான். அப்போ இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஃபிளக்சுவேட் ஆயிருக்கு, வேகன்சிஸ்லாம் கம்மியாயிருக்கு. பட் இப்போ வந்து ஓரளவுக்கு 1000 அரௌண்டுன்றப்ப தமிழ்நாடுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து 41.22ன்ற பட்சத்தில் 100க்கு. பட் அப்போ 200க்கு பார்த்தீங்கன்னா 82 புள்ளி சம்திங், ஒரு 82.44. அப்போ எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதனால ஃபுல் மார்க் எடுக்கிறப்ப அக்கா 60 தாக்கா வருது எனக்கு ஃபுல் மார்க் நான் போட்டு பார்க்குறப்ப நீங்கள் வரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் வந்து இதை விட கண்டிப்பாக கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா எந்த மார்க் எடுத்துட்டாலும் அவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அதை பற்றி வரி பண்ணாமல் உங்களோட பெர்சன்டைல் எவ்வளோ இருக்குன்றத பாருங்கள். மோரோவர் நீங்கள் ஃபுல் மார்க்கில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் செக்ஷன் வைஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ எஸ், இப்போ வந்து முக்கியமாக நம்ம நிறைய பேர் பதறது லாஸ்ட் மினிட்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும்ப்பா படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கேர்லாஜிக்ஸ்லேயே மேகசின் ப்ளஸ் பூஸ்டர் எல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களோ படிக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் லாஸ்ட் ஒரு 4 மாதம் தான், 6 மாதம் படிக்கணும்னு சொல்லுவோம், இல்லை 4 மாதம் தான் படிச்சிருக்கீங்கன்னா பரவாயில்ல. எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அந்த 4 மாதத்தை திருப்பி அதே சோர்ஸில் படிங்க. படிச்சுட்டு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல குவிஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்க. குவிஸ் நீங்க எத்தனை பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு தடவை படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போறீங்கன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. அட்லீஸ்ட் 3-4 தடவை அதை திருப்பி நீங்க படிச்சதை ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம படிச்சதுல இருந்து வர்றதே இங்க பெரிய பாடு. அதுல படிச்சதையும் நம்ம ரிவைஸ் பண்ண போனா ஒண்ணுமே வந்து மண்டையில இருக்காதுப்பா. அதனால நான் தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், அரௌண்ட் 2 மணி நேரம்ன்றது போதும். ஏன்னா 2 மணி நேரம்ன்றது நான் மேக்ஸிமம் டைம் சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது அடுத்து ஒரு மாதம் வச்சுக்கோங்களேன். இந்த 2 மணி நேரத்தை 4 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 4 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த மாதத்துக்கு 4 16 நாள் கரெக்டா. அடுத்து திருப்பி அந்த 4 மாசத்தை வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு 2 நாள்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ரிவைஸ் பண்றதுக்கு அதே 2 நாள் எடுத்து திருப்பி ரிவைஸ் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 3 to 4 டைம்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எந்த சோர்ஸில் படிச்சிருக்கீங்களோ அந்த சோர்ஸை ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் குவிஸ் எக்கச்சக்கமாக எத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ்லனாலும் அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு மாதம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு உடனே போய் ஒரு 2 பிளாட்ஃபார்மில் குவிஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். நம்மளோடத்துல குவிஸ் ஃபார்மேட்லேயும் இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயுமே வந்து சார் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி குவிஸ் எல்லாமே. ஸோ அதுவுமே அட்டென்ட் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ அரௌண்ட் 2 மணி நேரம் மோர் தென் எனஃப்பா. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு உட்காந்து முக்கிய ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க, ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க யாரோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸென்ட்ரிக் கேண்டிடேட் போன வருஷம் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ்ல 20 மார்க் பிளஸ் 22 25 தாராளமாக கூட எடுத்திருப்பாங்க. அண்ட் ரீசனிங்ல ஒரு 20 பிளஸ் எடுத்திருப்பாங்க. ஆப்டிடியூட்ல ஒரு 17 18 பிளஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த பேங்கிங் அவேர்னஸ்ல 20 பிளஸ் எல்லாம் வந்து
நம்மளால லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் செக் பண்ணீங்கன்னா எடுத்திருக்காங்களா வெரி ஃபியூ. எனக்கே யோசிச்சு பார்த்தா யாராவது 20+ சொன்னாங்களான்னு யோசிக்க வேண்டியது தான் இருக்கு. ஸோ அதனால இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்றது மேஜர் பார்ட்டாக இருக்குது. எதுக்குன்னா நம்ம செக்ஷனில் கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும். திடீர்னு செக்ஷனல் மார்க் அதிகமாக வச்சிட்டாங்கன்னா கிளியர் பண்ணாமல் போயிட்டோம்னா கஷ்டம். அதனால செக்ஷனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், கிளியர் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் இதில் வந்து நம்ம பூஸ்டப் பண்ண பார்க்கணும். இதுலயே உட்காந்து நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கோரிங் பார்ட்டான மித்த சப்ஜெக்ட்ஸ் இங்கிலீஷாக இருக்கட்டும், ரீசனிங், ஆப்டிடியூட்ல எடுக்கக்கூடிய மார்க்ஸை இதில் வந்து நீங்கள் லூஸ் பண்ணிடாதீங்க, டைமை லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அரௌண்ட் 2 hours டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா? இப்போ ரீசனிங் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா இதான்ப்பா லாஸ்ட் இயர் ஸ்லாட்டில் கேட்ட பேட்டர்ன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸிலே 1 2 3 இங்கே ஒன்று கேட்டிருந்தாங்களே 4 5 ஓகே. ஸோ 5 பஸ்ஸில் எஸ் ஒரு செட்டை எடுத்துட்டோன்னா அதில் மினிமம் 5 பஸ்ஸில் கிட்ட வந்துடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா அப்போது நம்ம எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? சீட்டிங் பசிலுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் சீட்டிங் பசிலுக்குன்னே செலவு பண்ணுங்க. சரியா? ஸோ மித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மெயின்ஸ் லெவலில் இன்புட் அவுட்புட்டாக இருக்கட்டும், மல்டிபிள் சீரியஸ் கண்டிஷன் அண்ட் கோடட் டைரக்ஷன் டிஸ்டன்ஸு, வேர்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் 5 words மீனிங்ஃபுல் வேர்ட் கண்டுபிடிக்கிறது, கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லா டைப்பும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்ப்பா. நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாமில் போய்ட்டு உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ரீசனிங்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இதெல்லாமே ரீசனிங் இந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு அப்படியே டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். சரியா? கியாலஜிக்ஸ் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் சீட்டிங் பசிலுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி வந்து நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறீங்க, இல்லை மெயின்ஸ் லெவல் வீடியோஸ் பார்க்குறீங்க, அதை ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ஸோ ரீசனிங் செக்ஷனுக்கு டெய்லி வந்து ஒரு 2 மணி நேரம் அரவுண்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் ஆகும்ப்பா. ஸோ கண்டிப்பாக இந்த 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரத்தை எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அடிக்க முடியும். ஓகே. ஸோ ஆப்டிடியூட்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், மெயின்ஸ் லெவல் அண்ட் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் சீரீஸ் கேட்டிருக்காங்க. டேட்டா சஃபிஷியன்சி இதுலேயும் கேஸில் டிஐ, பாராகிராஃப் டிஐ, பை சார்ட் ஓகே, பை ப்ளஸ் டேபிள் டிஐ, அடுத்து ப்ராஃபிட் பேஸ்ட் டிஐ. உங்களுக்கு ரீசனிங்கில் எப்படி பசல் சீட்டிங்கோ அதே மாதிரி இதில் டிஐ. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேயே என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு வீடியோஸ் பாருங்க. கனிஷர் வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருப்பாரு, நம்மளோட ஆப்லையுமே இருக்குது, எலிட் பாஸ் ஸ்கூல்லையுமே அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி நம்ம யூடியூப்லேயுமே இருக்குது. வீடியோஸ் பாருங்க. வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மெயின்ஸ் எடிஷன் இருக்குல்ல புக்கில், அதில் போயிட்டு உங்களுக்கு எலிட் பாஸ்குள்ள எலிட் சக்ஸஸ் கேட்டிருக்கோம், அந்த புக்குக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதை போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 50 மார்க் அப்படின்னா 50 மார்க்குக்கு நீங்கள் ஆவரேஜாக ஒரு 20 அரவுண்ட் 20+ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அது ஒரு நல்ல ஸ்கோர் தான்ப்பா. ஓகேவா? இப்போ ஒரு வேளை கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 தாராளமாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஆப்டிடியூட் செக்ஷனில். ஸோ அதனால் செக்ஷனல் மார்க்ஸ் எக்கச்சக்கமாக எடுங்க. நீங்கள் தனியாக டிஐக்குன்னு சால்வ் பண்ணுறீங்கன்னா அது தாண்டி நீங்கள் மிஸ்செலேனியஸ் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்கோரிங் பார்ட்டில் வேறு என்ன கேட்குறாங்க, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, மெயின்ஸ் லெவல், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி தனித்தனி டாபிக் வைஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப இன்னுமே உங்களோட ஸ்கோர் பூஸ்டப் ஆகும். ஒரு செக்ஷனாக நீங்கள் சால்வ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நான் ஒரு டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணி அந்த டாப்பிக்கில் நான் அதிகமான சம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே வெல் அண்ட் குட். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 2 டைப்பாக இருக்குது. ஒன்று என்னென்னா ஒரு ரீசனிங் செக்ஷனல் டெஸ்ட்னா அந்த செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து அனலைஸ் பண்ணுறது, அது ஒரு டைப்பு. இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு சீட்டிங் பஸ்ஸில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு அந்த சீட்டிங் பஸ்ஸிலே நீங்கள் ஒரு 10 கிட்ட போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சூப்பர், அதுவும் வெல் அண்ட் குட் தான். அடுத்த நாள் வந்து நான் ஆப்டிடியூட் எடுக்கிறேன், இல்லை ரீசனிங் எடுக்கிறேன் அப்படின்னா மெயின்ஸ் லெவல், இன்புட் அவுட்புட் இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு
ஃபுல் மார்க் எடுக்கிறத காட்டிலும் ஒவ்வொரு நீங்கள் செக்ஷன் வைஸாக பிரிச்சுக்கோங்க. ரீசனிங்குள்ளனா செக்ஷன் வைஸாக பிரிச்சுக்கோங்க, இல்லை ஆப்டிடியூட்குள்ளே செக்ஷன் வைஸாக பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்தாலும் ஓகே. இல்லைனா ஆப்டிடியூட் செக்ஷனை கம்ப்ளீட்டாக 40 கொஷின் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இந்த 2 டைப்பும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எது ஒர்க் அவுட் ஆகுதோ, உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அந்த ஃபார்மேட்டில் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் ஃபுல் மார்க்குக்கு போகலாம். சரியா? அடுத்து எஸ், குவான்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு டெய்லி மறக்காமல் ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மறக்கவே மறக்காதீங்க. எதை மறந்தாலும் மறங்க, இதை மட்டும் மறக்காதீங்க. இங்கிலீஷ்க்கு டெய்லி ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் படிச்சே ஆகணும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதில் இருக்க ஒகேபுலரியை எனக்கு இங்கிலீஷ் செஷனுக்கு நீங்கள் நோட்டு போட்டிருப்பீங்க இல்லையா, ஒகேபுலரிலாம் நோட் பண்ணுறதுக்கு, அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதாவது நெக்ஸ்ட் செக்ஷனல் எடுக்கலைன்னா, செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த செக்ஷனல் டெஸ்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஆர்சி வந்துடும். ஸோ ஃபைன். அது தவிர்த்து தயவு செஞ்சு என்னென்னக்கெல்லாம் நான் மெயின் செஷன் கொண்டு வரேனோ நீங்கள் தயவு செஞ்சு வாங்க. நாளைக்கு கூட நான் பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மெயின்ஸ் லெவல் செஷன் ஆப்பில் பிளான் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் கோர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு போக போகுது. எலிட் பாஸ்க்குள்ளே இங்கிலீஷ் கோர்ஸ்க்குள்ளே இல்லை எந்த இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கனாலுமே உங்களுக்கு அதுக்குள்ளே போகும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் வந்துடுங்க. ஆப் செஷன்லையும் சரி, யூடியூப் செஷன்லையும் சரி. ஸோ இப்போ நீங்கள் எதுலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரியே நீங்கள் இங்கே செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தாலும் மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் அப்ரோச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபில்லர்ஸோ இல்லை எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸோ, மிஸ்சலேனியஸ் மேட்ச் த காலம் டைப்பு, இல்லை வேர்ட்ஸ் வேப்பு, இல்லை ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து பேராகிராஃப் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது குட்டியாக இன்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு அடுத்து போங்க. அதுக்கு அடுத்து பேராஜோம்பல், அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த ஃபார்மேட்டில் போங்க. எப்போவுமே எடுத்த உடனே ஆர்சி போகாதீங்க. நீங்கள் செக்ஷன் டெஸ்ட் அப்ரோச் பண்ணுறப்பலேருந்தே அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமில் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ எஸ், நீங்கள் இங்கிலீஷில் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ என்னென்ன பண்ணணுன்றத ஒரு குவிக் ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, 2 விதமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் எடுக்கிறீங்க, ஆப்டிடியூட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு செக்ஷன் வைஸ் பிரிச்சிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் டிஐ பார்க்க போகிறேன், இன்னைக்கு வந்து நான் ஜஸ்ட் கேஸ்லெட் மட்டும் பார்க்க போகிறேன், டிஐ பார்க்க போகிறேன். இல்லை அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக அப்ளிகேஷன் சம்மில் பர்டிகுலர் டைம் அண்ட் ஒர்க் பார்க்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் 10 நாளைக்கு உங்களுக்கு ஏற்றாப்புல. ஏன்னா நான் அதுக்கு டைம் டேபிள் போடலைன்னா ஒருத்தரோட வீக் ஏரியா ஒன்று இருக்கும், ஸ்ட்ராங்கர் ஏரியா ஒன்று இருக்கும். அது பொறுத்து உங்களுடைய ஸ்ட்ராங்கர் ஏரியாவை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஏன்னா அது மூலமாக தான் மார்க் வேரியேஷன் காட்ட முடியும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இன்னைக்கு இது பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் வந்து நீங்கள் டாபிக் வைஸ் முடிங்க. டாபிக் வைஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுமே, ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங், 3க்குமே, ஆப்டி, இங்கிலீஷ், ரீசனிங் 3க்குமே வந்து இந்த மாதிரி டாபிக் வைஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 10 டேஸ் எடுக்கலாம். இல்லை எனக்கு அப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக இல்லைன்னா செக்ஷனல் டெஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 செக்ஷனல் டெஸ்ட் கூட எடுங்க. இன்னைக்கு ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் ரீசனிங் அண்ட் ஆப்டி எடுங்க. அடுத்த நாள் திருப்பி ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 2 மெத்தடில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே ஃபுல் மார்க் மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க. நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ இல்லையோ ஒரு நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு அரௌண்ட் 2 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டாக? ஸோ இந்த 2 மெத்தடில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஸோ இது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று, எல்லாரும் பயப்படுறது மார்க்கில் மார்க் வரமாட்டேங்குதுன்னு. இதை நீங்கள் எடுத்துட்டு அடுத்து மார்க் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய வேரியேஷன் தெரியும். எதுக்காக சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நம்ம செக்ஷன்லேயே அங்கே இங்கேன்னு லேகிங்கில் இருப்போம். அப்படி அந்த லேகிங் ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணாமல் பார்க்காம ஃபுல் மார்க் எடுக்கிறப்ப நம்மளுக்கு கம்மியாக தான் மார்க் வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல் மார்க் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3லேருந்து 5 ஃபுல் மார்க் தாராளமாக போதுங்க.
சரியா? அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 6லேருந்து 8 மணி நேரம் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணணும் மெயின்ஸ்க்கு மட்டும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், கிளியர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாத்தையுமே சக்ஸஸ் மீட்டில் பார்ப்போன்னு நம்புகிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுவீங்கன்னா ஐ வில் ஃபாலோன்னு கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இன்னைக்கு இருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட் மக்களே IBPS கிளார்க் மெயின்ஸுக்கு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஒரு உத்வேகத்தோடு படிங்க, ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த IBPS கிளார்க் மெயின்ஸில் கிளியர் பண்ணி நீங்கள் கேஆர்லாஜிக்ஸ் அவார்ட்ஸ்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ எய்ம் கேஆர்லாஜிக்ஸ் 2026 அவார்ட்ஸ் கைஸ். ஸோ டாடா, பை, see you.